ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு சமையல் கைமணம் உண்டு. ஒவ்வொரு சமையலும், ஒவ்வொரு வைக்கிற ரசம் என்பது வெறும் புளியையும், தக்காளியும் கரைச்சு வைக்கிறது தான். ஆனால் ஓரொரு அம்மாவினுடைய ரசத்திற்கும் ஒரு சுவை உண்டு. ஆனால் நண்பர்களே, ஆச்சி மசாலாவும், சக்தி மசாலாவும் அம்மாக்களின் சுவையெல்லாம் கொன்றுவிட்டன என்பதுதான் சோகம். அப்படித்தான் வட்டார வழக்குகள் இல்லாமல் போனது ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன். வட்டார வழக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழில் பேசினாலே, தமிழில் எழுதினாலே நீங்கள் பூமர். நீங்கள் தமிழை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். ஏஎம்எம்ஏ அம்மா தான் இன்றைக்கு இருக்கிற மொழி, அதுதான் ஜென்சி மொழி என்கிற இடத்தில் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழியாத சொத்து இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று, ஆட்டை அடித்து கூறு போடு. அதாவது ஆட்டை அடித்து 100 ரூபா, 10 ரூபா கூறு, அப்போ 10 ரூபா, 100 ரூபா கூறாக போடும். திருப்பி வசூலாகாது, அவன் சொத்து அழிந்துடும். அப்படியும் அழியலைன்னா அரிசி எடுத்து கடன் போடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் இந்த துறையில் சினிமாவுக்கு வர்றதே பெருசு, எழுத்தாளனாவது அதை விட 2வது, 2ஐயும் மிகவும் லாபகமாக, மிக திறமையாக, மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற தம்பி ஜெகன் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். என்னுடைய சிறு வயதில் நான் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டேன் ஊரில். 1200 புத்தகம். இப்போ மாதிரி பிஓடி கிடையாது, இப்போ 50 புத்தகம்லாம் போட முடியாது. 1200 புத்தகம் ஒரு பதிப்பு. அந்த 1500 புத்தகங்களில் 1000 புத்தகம் இலவசமாக நண்பர்களுக்கு கொடுத்தோம். 200 பத்திரிகை மதிப்புரைகளுக்காக அனுப்பப்பட்டது, ஒன்லி வரல. அந்த 1000 புத்தகம் நான் இலவசமாக கொடுத்ததில் ஒரு 200 புத்தகம் நான் கொடுத்துருப்பேன், 800 புத்தகம் எங்கள் அப்பா கொடுத்துருப்பார். எங்கள் அப்பா அந்த புத்தகங்களை தினமும் ஒரு 10 புத்தகத்தை பையில் போட்டுக்கிட்டு சைக்கிளில் வச்சுக்கிட்டு போகிற இடத்துல எல்லாம் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்துருப்பார். என் பையன் புத்தகம் எழுதியிருக்கான்னு. செய்தி என்னவென்றால், எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது. அப்போ ஒரு படிக்க தெரியாத அப்பாவிற்கு ஒரு மகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் பெருமைக்குரிய செய்தியாக இருந்தது. இந்த மேடையில் இந்த எழுத்தாளரின் தந்தையையும் தாயையும் அழைத்து இந்த புத்தகத்தை கொடுக்க வைத்ததை தவிர அதைவிடவும் சிறப்பான எந்த பெருமையும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். இந்த மேடையில் எல்லாரும், அவரும் திருநெல்வேலிக்காரரும், நானும் திருநெல்வேலிக்காரரும், ஒருத்தன் ஆதார் கார்டில் திருநெல்வேலியை காட்டிக்கொண்டே இருந்தார்கள். மன்னிக்கவும், நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை. நானும் தோழர் அமீரும் மட்டும்தான் திருநெல்வேலி இல்லைன்னு நினைக்கிறேன். தம்பி முருகன் மந்திரம் பேசும்போது சொன்னார், வட்டார வழக்கை பற்றி அவர் இங்கே தொடங்கினார். முதலாக எழுத்தில் வட்டார வழக்கு என்பது கோவையில்தான், அந்த கோவை மொழியில்தான் தொடங்கியது. ஆர் சண்முகசுந்தரம் எழுதிய நாகம்மாள், மக்களை பெற்ற மகராசி என்கிற திரைப்படத்தில் வட்டார வழக்கு முதலில் கோவை வட்டார வழக்கு தான் வந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன எப்படி இருக்குன்னா, வட்டார வழக்கை பேசுவது என்பது கேலிக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதை திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணுறதா இருக்குது வட்டார வழக்கு என்பது. ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு சமையல் கைமணம் உண்டு. ஒவ்வொரு சமையலும், ஒவ்வொரு வைக்கிற ரசம் என்பது வெறும் புளியையும் தக்காளியும் கரைச்சி வைக்கிறது தான். ஆனால் ஓரொரு அம்மாவினுடைய ரசத்திற்கும் ஒரு சுவை உண்டு. ஆனால் நண்பர்களே, ஆச்சி மசாலாவும், சக்தி மசாலாவும் அம்மாக்களின் சுவையெல்லாம் கொன்றுவிட்டன என்பதுதான் சோகம். அப்படித்தான் வட்டார வழக்குகள் இல்லாமல் போனது ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன். வட்டார வழக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழில் பேசினாலே, தமிழில் எழுதினாலே நீங்கள் பூமர். நீங்கள் தமிழை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். ஏஎம்எம்ஏ அம்மா தான் இன்றைக்கு இருக்கிற மொழி, அதுதான் ஜென்சி மொழி என்கிற இடத்தில் நிற்கிற நேரத்தில் தம்பி அவனுடைய மொழியில், அவனுடைய ஊரின் மொழியில் இந்த கதைகளை எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. தம்பி செந்தில் ஜெகநாதன் சொன்னார், இது கீரா கதைகள் மாதிரி இருக்குது அப்படின்னு. செந்தில் ஜெகநாதனுடைய மழைக்கண் என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை படித்துவிட்டு எனக்கு தம்பி தெரியாது, செந்தில் தெரியாது. இப்போது வரைக்கும் அவரை எழுத்தாகத்தான் எனக்கு தெரியும். அவர் சொன்னார், இந்த கதைகள் ஒரு தாத்தாவும் பாட்டியும் சொல்வதை அருகில் இருந்து சொல்கிற கதைகள் போல் இருக்கிறது என்று அவர் சொன்னார்.
அது சொல்லுற போது இன்னும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த தாத்தாவின் சுருட்டு வாசனை இந்த எழுத்தில் மணக்கிறது என்று சொன்னார். நான் அதை வழிமொழிகிறேன். எனக்கு ஜெகனை எப்படி தெரியும்னா, வெறும் சிரிப்பாக மட்டும்தான் தெரியும். எனக்கு அவர் பின்னாடி நின்று அந்த சிரிப்பு தான் ஜெகன். நான் அவரை சில படங்களில், நான் நடிக்கப் போகிற படங்களில் பார்த்திருக்கிறேன். அங்கங்கே நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேனே தவிர உங்கள் எல்லோருக்கும் உள்ள நெருக்கமான உறவு அவரோடு எனக்கு கிடையாது. ஆனால் பார்க்கிற போதெல்லாம் ஒரு 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் பழகியது போன்ற ஒரு அன்பும் நட்பும் அவரிடம் இருப்பது தான் ஜெகனின் சிறப்பு. நண்பர்களே, கொடைக்கானலில் மதிகெட்டான் சோலை என்கிற ஒரு இடத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டிற்குள் உள்ளே சென்று விட்டால் வெளியே வருவதற்கு வழி தெரியாது. நீங்கள் திரும்ப திரும்ப சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மதிகெட்டான் சோலையினுடைய சூட்சுமம். இந்த திரைத்துறையும் மதிகெட்டான் சோலைதான். இதற்குள் நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் இதிலிருந்து எப்படி வெளியேறுவது அல்லது அதனுடைய மையத்தை எப்படி அடைவது என்பது மிகவும் சிக்கலான ஒரு கதை. நீங்கள் இந்த துறையில் பெரும் புகழை, பெரும் பேரை, பெரும் பாராட்டுகளை, பெரும் வாழ்த்தை பெற வேண்டுமானால் நீங்கள் வணிக ரீதியாக பெருவெற்றியை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் செத்து போயிருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களை பற்றிய பெருமைகளை பேசுவார்கள். இந்த துறை எத்தனையோ பேரை அதற்குரிய தகுதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உயர்த்தி இருக்கிறது. இந்த துறை முதல்வர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த துறை சத்யேந்திராக்களை கொண்டிருக்கிறது. இந்த துறையில் ஒருவன் நுழைகிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையினுடைய தற்கொலை முயற்சி என்று நான் கருதுகிறேன். அனுபவத்திலிருந்து இதை எதையுமே நான் ஒரு நெகட்டிவில் சொல்ல. இந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பது இது முதல்ல ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க, வாக்கியரிசி போட்டு போனோன்னு. இந்த துறையில் வருவது அப்படித்தான். பெரு வெற்றிகளை தெரியும், வெற்றி பெறாதவர்களை தெரியாது. இது வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது, இந்த துறையில் இருக்கும்போது காலாட்டிகிட்டே இருக்கணும்னு. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழியாத சொத்து இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று, ஆட்டை அடித்து கூறு போடு. அதாவது ஆட்டை அடித்து 100 ரூபா, 10 ரூபா கூறு, அப்போ 10 ரூபா, 100 ரூபா கூறாக போடும். திருப்பி வசூலாகாது, அவன் சொத்து அழிந்துடும். அப்படியும் அழியலைன்னா அரிசி எடுத்து கடன் போடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் இந்த துறையில் சினிமாவுக்கு வர்றதே பெருசு, எழுத்தாளனாவது அதை விட 2வது. இரண்டையும் மிகவும் லாபகமாக, மிக திறமையாக, மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற தம்பி ஜெகன் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். ஒவ்வொரு கணமும் நிரூபித்து கொண்டே இருக்கின்ற நாட்களில் ஒவ்வொரு துறையிலும் தன்னை நிரூபித்து கொண்டிருக்கிற தம்பியை நான் வாழ்த்துகிறேன். செந்தில்குமார் ஐஆர்எஸ் பேசினார். பேசும்போது இதை நாவல் என்று சொன்னார். இந்த நாவல் எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த நாவலினுடைய வரிகள் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். இந்த கதைகளை அவர் நாவல் என்று சொன்னது எனக்கு பிடித்திருக்கிறது. ஒன்றினுடைய தொடர்ச்சியாக எல்லா கதாபாத்திரங்களும் ஏதோ ஒன்றினுடைய தொடர்புடையதாகத்தான் இதில் இருக்கிற 9 கதைகளும் அமைந்திருக்கின்றன. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறது இருக்குல்ல, அது முன்னாடியே வந்துச்சு. வெளியீட்டு விழா தேதி தெரிஞ்சிருச்சுன்னா கரண்ட் சார்ஜ் கட்டுறதுக்கு இன்னும் 4 இருக்குதுன்னு நினைக்கிற மாதிரி, இன்னும் 4 இருக்கிறது கட்டிக்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபீஸ் கேரியரை பிடுங்கிறது தான் போய் முடியும். கட்ட மாட்டேன் கடைசி நாள் வரைக்கும். அப்படி அந்த புத்தகம் என்னை சுற்றி என் கைக்கு வருவதற்கு இன்று காலை தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் 9 கதைகளையும் நான் உட்கார்ந்து படித்து விட்டேன். சுட படிச்சிருக்கேன். இந்த காளி கதையை பற்றி இதில் இருக்கிற சில கதைகளை தொட்டு செல்ல வேண்டும். என்னென்னா, இந்த ஆடியோ ரிலீஸில் அந்த படத்தினுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு, ரிலீஸ் ஆகாத படம். அதுபோல் ஒரு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் இந்த கதைகளை, இதன் சிறப்பை பற்றி பேசுவது, உங்களுக்கு இதை படிச்சிருக்க மாட்டீங்க, படித்தவங்க இதை பற்றி சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இந்த 2 இடத்துலையும் நம்பத்தகாத வார்த்தைகளாக உங்களுக்கு தோணிகிட்ருக்கும். ஆனால் நான் உத்தரவாதம், இந்த கதைகள் நம்பத்தகுந்தவை. கதை எழுத்தாளன் என்பவனை நான் இங்கே எழுத்தாளன் என்னென்னா, பெரிய என்ன சொல்கிறது, மெய்யறிவு, முழுமை அறிவு, அந்த அறிவு, இந்த அறிவு, எல்லா அளவும் எழுத்தாளனுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எழுத்தாளனுக்கு எதுவுமே தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். எழுத்தாளனுக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்க வேண்டும். எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும்.
எழுத்தாளனுக்கு ஒரு நேர்மை இருக்க வேண்டும், எழுத்தாளனுக்கு ஒரு உண்மை இருக்க வேண்டும். அது அந்த கிராஃப்ட் தொழில்நுட்பம் எல்லாம் இரண்டாம் பட்சம் என்று நான் கருதுகிறேன். எதற்காக எழுதுகிறான், அதை எதை சொல்கிறான் என்பதுதான் அந்த எழுத்தாளனுடைய பாராட்டுதலுக்குரிய அடிப்படை என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் ஜெகன் மிக நேர்மையாக தான் பார்த்த செய்திகளை, தான் பார்த்த நீதிகளை, தான் பார்த்த அநீதிகளை இதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த காளி கதையை பற்றி சொன்னாங்க. காளி கதை என்பது ஒரு 33 வயது வரைக்கும் பருவம் அடையாமல் இருக்கிற ஒரு பெண், நல்லபாடனுடைய மகள் நல்லமாடன். அந்த கதை நீங்கள் படிச்சிட்டிங்களோ? பேசவே வேண்டாமா? நல்லமாடனுடைய நண்பன் சீனி என்கிற துணி துவைக்கிற தொழிலை செய்கிற வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்த சீனி என்பவர் நல்லபாடனுடைய நண்பர். அந்த ஊரில் இவங்க 2 பேரும் பழகிறது யாருக்கும் பிடிக்காது. அந்த சீனிக்கு மேன்மையான ஒரு குணங்கள் இருக்கின்றன. அந்த சீனி என்னென்னா, ஏதாவது ஊரில் நல்ல செய்தி என்பதால் அவர் தான் போய் சொல்லிட்டு வரணும். நல்லபாடனுடைய அண்ணன் வைத்தி வந்து ஒரு ஜாதி சங்கத்தினுடைய தலைவராக இருந்து ஜாதியை முன்னிறுத்தி பேசி கொண்டிருக்கிற, அதன் மூலம் தனக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற, இன்றைக்கு இருக்கிற பல தலைவர்களை போன்ற ஒரு உள்ளூர் தலைவன் தான் வைத்தி. நண்பர்களே, மொழி தோன்றி, இந்த சமூகத்தினுடைய நாகரிகம் தோன்றி, அல்லது ஒரு 2000-3000 வருடங்களுக்கு பிறகும் நாம் நம்முடைய துன்பங்களின் பெருமையை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் மீண்டும் மீண்டும் ஜெகன் போன்ற எழுத்தாளர்கள் திரும்ப ஜாதி இல்லை, ஜாதியின் வழியை எழுதுவது என்பது மிகவும் அருவருப்பானதாக எனக்கு தோன்றுகிறது. எழுதுறது அருவருப்பு இல்லை, அந்த சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம்தான் சாதி 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 என்கிற தொடர்ந்து அதனுடைய இழிவுகளை பேசி கொண்டிருப்பது? இதில் ஜாதி மீறி திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியரை உயிரோடு கொளுத்துகிறான் சொந்த பெரியப்பா. அதுதான் அந்த காளியினுடைய கதையினுடைய உள்ளேயெல்லாம் நீ சொல்லிக்கணும் தம்பி. அந்த காளியை கதை ஒரு பாட்டி சொல்கிற மாதிரியான கதை. கொளுத்திய பிறகு அதனுடைய இறுதி வரியாக தம்பி ஜெகன் எழுதுகிறார். கொளுத்திட்டாங்க. அந்த சீனியனுடைய வீட்டிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை அந்த கோயிலுக்கு போகிறது, ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறது. இவர்களை கொளுத்திய தீ அந்த சுரங்கத்தின் மூலமாக சென்று, அதன் வழியாக சென்று அந்த தெய்வத்தையும் எரித்திருக்கிறது என்பதை அவர் இந்த கதையில் செய்தியாக சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தலூர். அந்த கடைசி பத்தியில் இவர் எழுதுகிறார், உடனே உத்தலூர் மண்ணை போய் பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர் அதுக்கு பிறகு எப்படி அழிஞ்சதுன்னு சொல்ல, எரிஞ்ச பிறகு அந்த ஊரும் அழிந்து விடுகிறது. எப்படி அழிஞ்சதுன்னு பாட்டியும் சொல்ல, நானும் கேட்கல. காளியும் சீனியும் வாழாத ஊர் எப்படி அழிஞ்சிருந்தா என்ன? ஆனால் ஒன்று, சாதிக்காண்டி உசுறுவலை அழித்த ஊர் எதா இருந்தாலும் அழிஞ்சேதான் தீரும் என்று சொல்கிறான் தம்பி. அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய அறம்பாடலாக இருக்கிறது இந்த சமூகத்திற்கானது என்பதுதான் ஜெகனுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அடுத்த கதை அவர் சொல்லிட்டு போனாங்க. அனிதா என்ன பேர் அது? இங்கே அனிதான்னு ஒருத்தி. என்னென்னா, ராக்கி என்கிற ஒரு அண்ணனும் அவர் பழகிய மணி அப்படிங்கிறவரும் வியாபாரத்திற்காக கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளாவில் போய் அங்கே தங்கியிருக்காங்க. ராக்கி என்பவர் அந்த வயதுக்குரிய ஒரு பக்குவத்தோடு இருப்பவர். மணி என்பவன் ஒரு இளைஞன். அவன் அந்த இளமைக்குரிய எல்லா ஆசாபாசங்களும் அவனுக்கு இருக்கிறது. அந்த ஒரு பெரியவர், ஒரு பாட்டியும் தாத்தாவும் அந்த ஊரில் இருக்காங்க. அவருடைய மகன்கள் இருவரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். சும்மா இருக்கிறமேனு அந்த வீட்டினுடைய ஒரு அறையை அவர்கள் வாடகைக்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த அறையில் தான் இந்த ராக்கியும் மணியும் இருக்கிறார்கள். அப்போ ஒரு சின்னதாக அந்த வீட்டில் வேலைக்கு வந்து போகிற பாத்திரங்களை கழுவக்கூடிய ஒரு பெண் வருகிறார். அவர் பெயர் அனிதா. இந்த மணிக்கு அனிதாவை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. ராக்கி சொல்கிறாரு, இந்த வேலையில் அங்கே வச்சுக்காதரா, பொழைக்க வந்த ஊரில் பேசாமல் இரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கல்யாணம் எப்படி நிச்சயமாயிருக்குன்னா, அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை, அவள் ஒரு அனாதை. இன்னொரு பாட்டி வீட்டில் தங்கி, பாட்டினா தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கிட்டு இவள் வேலை செய்து அவர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். அவள் தன் கல்யாணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு நகை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கா.
அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் இந்த அனிதாவினுடைய முகம் மாறும். அந்த மாப்பிள்ளையை ஆவலோடும் ஆசையோடும் பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த மாப்பிள்ளை இவன் மூஞ்சியை பார்த்தா அவன் இவன் போட்டிருக்கிற நகையை பார்த்துட்டு இருக்கான். அந்த நகைக்காகத்தான் திருமணம் செய்து கொள்கிறான் என்பது தான் அதில் இருக்கிற அடிப்படை. அப்போ இந்த மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு மேலே ஆசை வருது. இல்லை இவளை கல்யாணம் பண்ணிடணும்னு தோணுது. அவன் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால், எப்படி இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை இவளுக்கு பொருத்தமானவளாக இல்லை. இவன் நகைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போது இவளை போற்றுகிற எனக்கு தானே இவன் சொந்தமாகணும் அப்படிங்கிறது இவனுடைய நீதியாக இருக்கிறது. இந்த திருமணத்தை நிறுத்துவதற்கு அவன் தேர்ந்தெடுக்கிற வழி என்னென்னா, இந்த நகைக்காகத்தானே அவன் கல்யாணம் பண்ணுறான். அந்த நகையை நம்ம எடுத்துட்டோம்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வரும்போது இவனுடைய உண்மை முகம் இந்த அனிதாவிற்கு தெரிந்திருக்கும். அதுக்கு பிறகு அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு ஒரு நள்ளிரவில் அவள் வைத்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விடுகிறான். ஓடி வந்துட்டான், ஊருக்கு வர்றான். ஊரில் இருக்கிறதுல ஏதோ பிரச்சனை, சின்ன சிக்கல்கள், ஒரு வழக்கில் அவன் மாட்டிட்டு சில வருடங்கள் அவன் சிறைக்கு சென்று விடுகிறான். ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கு அனிதாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு தங்கியிருந்த வீட்டிற்கு போகிறான். அனிதாவை பற்றி கேட்டால் யாருக்கும் அனிதாவை பற்றி தெரியவில்லை. அந்த கல்யாணம் நின்று போச்சுங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு 4 நாள் தேடி 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 பார்த்துட்டு கிடைக்காத, அனிதாவை பற்றி எந்த செய்தியும் தெரியாத சூழ்நிலையில் ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு இவன் தற்செயலாக திரும்பி பார்க்கிறான். அங்கு அனிதாவினுடைய படம் புகைப்படமாக மாலையிட்டு மாட்டப்பட்டிருக்கிறது. இவன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த நகையை, அந்த படத்தின் ஏற்கனவே எடுத்துகிட்டு போன நகையை மூட்டையை அந்த படத்தின் கீழ் வைத்துவிட்டு பேசாமல் வந்து விடுகிறான் என்பதாக அந்த கதை. உண்மையிலேயே அந்த கதை ஒரு திரைப்படமாக வருமானால் அது மிக நல்ல திரைப்படத்திற்கான கூறுகளை அந்த படம் கொண்டிருக்கிறது. இந்த கதையில் என்ன, இவர் இதில் எழுதுறதுல எல்லாமே இவர் 2 செய்திகள். ஒன்று என்னென்னா, இவர் ஒரு கதை சொல்கிறவராக இல்லாமல் யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய கதையை, இல்லை இவர் முன்னால் நடக்கக்கூடிய கதையை ஒரு பார்வையாளராக பார்த்து பதிவு செய்வது இந்த கதையினுடைய ஒரு பாணியாக இருக்கிறது. அது ரொம்ப இயல்பாக இவர் கதைக்குள் அவர் நம்ம செந்தில் சொன்ன மாதிரி எந்த செய்தியும் சொல்லாமல் கடைசி வரியில் கதையை முடித்துவிட்டு இதில் எது நீதி என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு வருகிறார். அப்போ அந்த படைப்பில் படிக்கிறவர்களுக்கும் ஒரு பங்கை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அது மிக நல்ல உத்தியாகப்படுகிறது. மிக எளிமையாக, எந்த பாசகங்களும் இல்லாமல் இந்த கதை இருக்கிறது. நேரம் இருக்கா? இன்னொரு அந்த பச்சை சட்டை மஞ்சள் சட்டை சொல்லவா? நீங்கள் சொல்கிறீங்க, அது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அதாவது பச்சை சட்டை மஞ்சள் சட்டைன்னு ஒரு கதை. பருவச்சட்டை, பச்சை சட்டையும் பருவச்சட்டையும். அந்த கதையில் ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு நண்பன். அவன் நண்பன் யாருன்னா, அவன் பேர் கோல்டு. இந்த பொண்ணுகிட்ட அவன் தங்கமணி, அவன் பேர் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவன் சிரிக்கிறான். சிரித்ததற்காக அந்த பொண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த பையனோட அம்மாட்ட கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு போகிறாங்க. இவன் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அவன் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது, நான் சிரித்தேன், அதுக்கு வந்து சத்தம் போட்டாங்க. அதே போல் அவர் மனுஷன் வந்து சிரித்ததுக்கு இவன் என்னென்னா, இவன் எது செய்தாலும் அதனுடைய அவன் பக்கமாக நின்று வாதாடக்கூடிய ஒரு நண்பன் வந்து கோல்டு. அது ரொம்ப அபூர்வமான நண்பன் அது அமைவது. இப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி சரிடா, நீ ஏன்டா அவளை வந்து காதலிக்கக்கூடாது? இல்லைண்ணே, அது அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, பரவாயில்ல நீ சொல்லிட வேண்டியது தானே. அவளுக்கு வந்து ஒரு 2 வயசு என்னோட அதிகமாக இருக்குண்ணே. பரவாயில்லடா, அதனால் என்ன அப்படிங்கிட்டாரு. அதாவது எனக்கு எங்கள் ஊரிலிருந்து படிக்க வந்த முருகன் மந்திரம் சொன்ன மாதிரி அந்த தேவதை கதைகளில் ஒரு கதையை நான் சொல்லி, படிக்க வந்த ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், ஊர்லேயே தெரியும். அவங்க இங்கே வந்து படிச்சுட்டு இருந்தாங்க பல்கலைக்கழகத்தில். நான் அவ்வப்போது கடிதங்கள் எழுதுவது வழக்கம். அப்போதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பேஜர் இல்லை, செல்ஃபோன்லாம் இல்லை. கடிதங்கள் எழுதி இங்கேருந்து நீங்கள் வந்து சைதாப்பேட்டையிலேருந்து ட்ரிப்ளிக்கு எனக்கு கடிதம் போட்டுறது, அங்கேருந்து பதில் வரும். அந்த பதில் வந்து நீங்கள் சொல்வதை எதையுமே அந்த கடிதத்தில் மறுத்ததே இல்லை. ஆனால் நேரில் பார்க்கும்போதெல்லாம் வந்து அண்ணா படித்தேண்ணா, ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா. எனக்கு ரொம்ப குழப்பம். அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு 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 போதகர் இருந்தார், இன்னும் இருக்கார், அறிவுமதி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிக்கல்,
நான் எழுதுகிற எதையும் நான் வந்து காதலாக தான் எழுதுகிறேன். எதையுமே மறுக்கல. எல்லாம் பிடிச்சிருக்குது அண்ணான்னு சொல்கிறாங்க. இது என்னண்ணே பண்ணுறது என்னன்னு. தம்பி, அண்ணா என்று அழைக்கிற காதல் எல்லாம் அத்தான் என்று முடியும். அத்தான் என்று அழைக்கிற காதல் எல்லாம் அண்ணா என்று முடியும். நீ இதை வந்து தொடர்ந்து பண்ணுனாரு. அந்த அந்த மாதிரி அரியமதி அண்ணன் மாதிரி அது கோல்டு. இப்போ என்னென்னா, திருவிழாவில் போய் நீ திருச்செந்தூர் கோயிலில் திருவிழாவில் அவளை பார்த்து நீ நேரடியாக பேசிடுறா, சிரிக்கிறது இதெல்லாம் வேண்டாம், பேசிடு. எனக்குமே நான் அப்பப்போ பார்த்தா வந்து உன்னை காதலிக்கிறான்னு தான் தோணுது. சரி, இப்போ திருச்செந்தூர் திருவிழாவுக்காக காத்துட்ருக்காங்க. அப்போ இந்த கோல்டை சொல்கிறாரு, அது ஒரு காதலர் தினம். காதலர் தினத்தில் போய் காதல் சொல்லும்போது பச்சை சட்டையை போட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முடிவு பண்ணுறாரு, பச்சை சட்டை தான் காதலை சொல்வதற்கு சரியானது, அது சொன்னால் தான் அந்த காதல் வெற்றி அடையும்னு சொல்கிறாரு. தம்பிக்கிட்ட ஒரு பச்சை சட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை. எப்படியே காசை தயார் பண்ணிட்டு அந்த ஊரில் பழைய சட்டைகள் விற்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் பார்த்தா பச்சை சட்டை தவிர எல்லா நிறங்களிலும் இருக்குது. அவன் சொல்கிறான், மஞ்சள் நிறம் உனக்கு எடுப்பாக இருக்குது, அதை போட்டு போடு. நிலைமை புரியாமல் வேற சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு போய் வேறொரு நண்பர்கிட்ட அவருடைய சட்டையை இரவல் வாங்கி பச்சை சட்டையை போட்டு தம்பி போகிறார். தம்பின்னு சொல்கிறது உங்களுக்கு இல்லை, அது கதையில் இருக்கிற தம்பி. அந்த தம்பி போய் பார்த்து காதலிகளாம் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அவள் கேட்குறா, உனக்கு என்னடா வயசு, எனக்கு என்ன வயசு? நான் உன்னை பார்த்து சிரித்ததெல்லாம் வாஸ்தவம். நீ என் தம்பி மாதிரி இருந்த, அண்ணா தம்பிங்கிற காதல் அப்படியே தான் இருந்திருக்கு. என் தம்பி மாதிரி இருந்தான்னு சிரித்தேன். நீ எந்த நினைப்புலடா என்னை வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு தம்பி கலகலத்து போய் விடுகிறது தம்பியின் காதல். அது சொல்கிறான், இன்னொன்று இருக்குது, அது நான் மூலமாக தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ வந்து இப்படி சொன்ன பிறகு சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. உங்கூட வர்றான்ல கோல்டு, அவனைத்தான் நான் காதலிக்கிறேன், முடிஞ்சால் போய் சொல்லு. அந்த கதை எப்படி முடியும் என்றால், நான் மொட்டை அடிப்பதற்கான டிக்கெட்டை வாங்கிட்டு போய் வரிசையில் மொட்டை அடிக்கிறதுக்கு நின்னேன் அப்படின்னு அந்த கதை முடியும். மொட்டை அடிக்கணும். ஆமாம்மா, அந்த கோல்டு சொல்லியிருப்பார், உன் காதல் நிறைவேறுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு. இப்போ அவன் காதல் நிறைவேறதுக்கு எனக்கு மொட்டை அடிக்க நிற்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி பல தளங்களிலும் ஒரு இயல்பான எழுத்துகளில் மெல்லிய நகைச்சுவையோடு, செந்தில் சொன்ன மாதிரி பகடியோடு இந்த மனிதர்கள் அத்தனை பேரையும் இதை படித்தா இப்படி ஒருத்தரை நம்ம பார்த்துருக்கிறோமே அப்படின்னு தோணும். இவர்களை கதையாக்க நமக்கு முடியல. தம்பி ஜெகனுக்கு தெரிந்திருக்கிறது, ஒரு பாடலாசிரியராக மட்டுமல்ல, நடிகராக மட்டுமல்ல, எழுத்தாளராக மட்டுமல்ல, அவர் நினைத்தால் ஒரு நல்ல வெற்றிகரமான இயக்குனராக வருவதற்கான அனைத்து சான்றுகளும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன.